பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கின நாள்ல இருந்தே கொலாயடி சண்டை மட்டும்தான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பிக் பாஸுமே தண்ணில வந்து ட்விஸ்ட வச்சு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்காரு. இப்போ நேத்து என்ன ஷோ நடந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து தண்ணிக்கு வந்து அலார்ம் அடிக்கும் போது சூப்பர்வைசரும் இல்ல, சபரியும் இல்லன்னு சொல்லிட்டு அதுக்கான குறும்படம் போட்டு காமிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 வாட்டி வந்து அவங்க வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாங்க. இத வந்து பிக் பாஸ் சொல்லி காட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அது அவங்க 2 பேருக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. தண்ணி பிடிச்சுக்கிற அதாவது உள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சபரியையும், அம்ருதினியும் வந்து கொஞ்சம் திட்டி பேசினாங்க. என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு குடுத்த டாஸ்க்க வந்து சரியாவே பண்ணல. உங்க பொறுப்புகள வந்து நீங்க சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுல வந்து ஆதிரை வந்து ஓவரா துள்ளுனாங்க. ஏன்னா, நீங்க கம்ருதீன் கூட சண்டைக்கு போனாங்க. நீங்க பண்ணது எல்லாமே தப்பு. நீங்க வந்து உங்க வேலைய கரெக்ட்டா பண்ணல. நீங்க வந்து மத்தவங்கள குறை சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி ஆதிரை வந்து ரொம்பவே சண்டைக்கு போனாங்க. கம்ருதீனுமே ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால தாங்க முடியாம அவருமே கத்திட்டாரு. எங்களுக்கு என்ன வேலை பண்ணணும்னு தெரியும். அத நீங்க வந்து சொல்லாதீங்க. உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாரி பேசிட்டாங்க. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து அவங்கலாம் ஃபன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா, அதாவது இந்த தண்ணி பிடிக்கும்போது நாங்க வந்து டேப்புக்கு கீழ வந்து படுத்துக்க போறோம் நைட் நேரத்துல. தண்ணி மேல விழும்போது நாங்க எடுத்து புடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாரி அவங்க முடிவுக்கு வந்ததா, ஒரு ஃபன்னா ஒரு இது பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இப்போ வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, அங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து எப்படி அழுவாங்க, என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது வந்து, நந்தினி வந்து அழுற மாரியே சிரிப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. அதாவது யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது வந்து, எஃப்ஜே வந்து நந்தினி மாரி சொல்லி காட்டுனாங்க. இத வந்து நந்தினி கேட்டுட்டு ஒரே ஒப்பாரி வச்சாங்க. என்னன்னா, அது எப்படிக்கா எல்லா நேரத்துல அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிரிக்கிறேன். எல்லாரும் என்ன வந்து கஷ்டப்படுத்துறாங்க. எல்லாரும் வந்து என்ன கிண்டல் பண்றாங்க. என்ன வந்து வச்சு ஃபன் பண்றாங்க அப்படின்ற மாரி ஓவரா எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு வந்து ரொம்பவே அழுதாங்க. அந்த அளவுக்கு அதாவது அவங்க கத்தி அழ வேண்டிய அவசியம் அங்க கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு அழ வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஹர்ட் ஆயிருந்தா கூட அவங்க டைரக்ட்டா சொல்லியிருக்கலாம். பட் ஓவரா பண்ணாங்க. அதாவது நம்மளும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாதிரி அது இருந்துச்சு. அதாவது இந்த வாரத்தோட பிக் பாஸ் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது எந்த சீசன்லயும் இல்லாத மாதிரி இந்த சீசன்ல மட்டும்தான் அந்த பிக் பாஸ் தலைவர் போட்டிக்கு வந்து 1 இல்ல 2 இல்ல ஒரு 4, 5 டாஸ்க் குடுக்குறாங்க. அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு துணிய துவைச்சு அதாவது அவங்களுக்கு குடுத்த வந்து பேண்ட்ட துவைச்சு காய போட்டு அவங்க மூலமா செலக்ட் பண்றதுக்கு ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அதுல வந்து பார்வதியும், கெமியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதாவது தண்ணி பக்கெட்ட புடிச்சு வந்து சண்டை போட்டுருந்தாங்க. அதாவது கெமி வந்து கொஞ்சம் அட்டென்ஷனுக்காக நெறைய விஷயங்கள் பண்றாங்க. பார்வதிய பொறுத்தவரைக்கும் ஒரு கடந்த 2, 3 நாட்கள்ல வந்து அவங்க கரெக்ட்டா இருக்கிறாங்க. அதாவது அவங்க நடுநிலையா இருக்கிறாங்க. குடுத்த வேலைய பண்றாங்க. பட் வந்து அவங்களோட ஆட்டிட்யூடையும் காட்டுறாங்க. பட் அது நல்லா இருக்கு அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நேத்து சொல்லும்போது ஓவரா கேமராக்காக பார்வதி பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நெறைய பேர் சொன்னாங்க. அதான் பார்வதி வந்து மூஞ்சுக்கு நேராவே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறதுனால, பார்வதிக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து நெறையவே இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் திவாகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திவாகர் மூலியமா நெறைய ஃபன் இருக்காங்க. அதாவது அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபன்னா தான் இருக்குது. நெறைய பேர் அவர வந்து தாக்குனாலுமே அவர் வந்து கண்டுக்க மாட்றாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டே போறாரு. இதனாலயும் திவாகருக்கு வந்து ஹேட்டர்ஸ் கூட வந்து சப்போர்ட்டர்ஸா மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது ஆதிரைக்கு வந்து நெறைய எதிர்ப்புகள் கிளம்பிட்டு வருது. என்னன்னா, ஆதிரை வந்து பிஆர் டீம் வந்து அவங்களுக்காக வேலை பார்க்குறாங்க ஆதிரைக்காக. அதனால தான் அவங்க வந்து ஓவரா தெரியிறாங்க அப்படின்ற மாதிரி நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா, எல்லா இடத்துலயும் ஆதிரை வந்து காட்டப்படுறாங்க. ஆதிரை வந்து ஓவரா சீன் போடுறாங்க. அதாவது தான் சொல்றது மட்டும் தான் கரெக்ட்டு அப்படின்றதுக்காக கத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கனியும் பிரவீனும் சேர்ந்து வந்து சாப்பாட்டுல வந்து உப்பு போட்டு அதிகமா குடுக்குறது. அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்க வேண்டியது பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்களோட கடமை. அதுதான் இப்ப ரூல்ஸா போட்டிருக்காங்க. அதனால வந்து சாப்பாடு வந்து அவங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் அதிகமா போடுறதுக்காக கனியும் பிரவீனும் பிளான் பண்ணியிருக்காங்க. அத பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எதுக்காக இவ்வளவு உப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இத வந்து ஆதிரை வந்து ஓவரா சீன் போடுறாங்க. அதாவது நம்ம டீம் மெம்பர்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம, ஃபுட்ல எப்படி நீங்க இப்படி உப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விதமா தூக்கிட்டு போறாங்க. அதாவது ஃபுட்ட வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏதோ தூக்கி நிறுத்துற மாதிரி வந்து கொஞ்சம் அவங்க பக்கம் நியாயத்த காட்டுறதுக்காக அவங்க வந்து ஒரு டிராமா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கத்துறாங்க. எந்த விஷயமா இருந்தாலுமே ஆதிரை வந்து கத்த மட்டும் தான் பண்றாங்க. ஏதாவது என்னன்னா, கத்த மட்டும் தான் செய்றாங்க. தான் பக்கம் மட்டும் தான் நியாயம் இருக்கு. மத்தவங்க பேசுறது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அது இன்னொரு ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா, அம்ருதீன் கூட மறுபடியும் சண்டை போடுறாங்க. இன்னைக்கு நடந்த ப்ரோமோல வந்து அம்ருதீன் கூட வந்து ஏதோ நீங்க வந்து ஒழுங்கா வேலை பார்க்கல. நீங்க வந்து எதுவுமே சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி அம்ருதீன் கூட சண்டை போடுறாங்க. அப்போ கம்ருதீனுமே விட்டு குடுக்காம, "நீ என்ன வேலை பார்க்குற? உங்க வேலைய மட்டும் பாருங்க. நீங்களும் ஒழுங்கா வேலை பார்க்கறது கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு
கத்திட்டு போறாங்க. அப்போ வந்து யாரு தெரியுமா அப்படியா சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு ஆதிரை வந்து கை தட்டுறாங்க. இதுதான் ப்ரோமோல காட்டியிருக்காங்க. அதாவது ஆதிரை வந்து ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறாங்க. லைக் பூர்ணிமா மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆதிரை வந்து பூர்ணிமா கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் இப்படி பண்றாங்க. ஆதிரைக்கு வந்து பிஆர் டீம் வந்து சப்போர்ட் இருக்கு. அதனால மட்டும்தான் அவங்க நிறைய இடத்துல காட்டப்படுறாங்க. அவங்களுக்காக வேலைகளை பார்த்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து கருத்து சொல்லிட்டு வராங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 8 சீசன்களை விட இப்போ 9வது சீசன் தொடங்கின உடனேயே வந்து ரசிகர்கள் வந்து சொன்னது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து சீசன் நல்லாவே இருக்க போறது கிடையாது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. அது மாதிரி தான். ஏன்னா தொடங்கின நாள்ல இருந்தே சண்டை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது டெய்லி வந்து ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை நடந்தா பிரச்சனை இல்ல. ஆனா இங்க டெய்லி சண்டை மட்டும் தான் நடக்கு. அதாவது 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு சண்டை ஒருத்தவங்க கூட இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு டீமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் இப்ப பிக் பாஸ் சீசன் 9ல வந்து பாத்துக்கிட்டே இருக்க முடியுது. இப்ப வரக்கூடிய நாட்கள்லயுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் வந்து இந்த சண்டைகள் பார்க்கும்போது வந்து கண்டிப்பா இவங்க இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து ஒரு சில பேர் வந்து இருக்கிற இடமே தெரியல. பட் அவங்களுக்கும் அந்த டீமுக்கும் சம்மந்தம் இருக்கு. அவங்க வந்து உள்ள பிளே பண்ணதான் போயிருக்காங்களா அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. அதுல வந்து கலையரசன், அது மட்டும் இல்லாம எஃப்ஜே, அதுக்கப்புறமா அந்த திருநங்கை, அவங்க எல்லாருமே வந்து இருக்கிற இடமே தெரியல. அவங்களுக்கான ஸ்பேஸும் சரியா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து எந்த இடத்துலயுமே கிடைக்கிறது இல்ல. சொல்ல போனா எஃப்ஜே வந்து ஒரு சில இடத்துல பேசுறாரு. பட் கும்பலா இருக்கிற இடத்துல வந்து கத்திட்டு போறாரு. அவ்வளவுதான். மத்தபடி அவர் தனிப்பட்ட முறையிலுமே ப்ரோமோலையும் சரி எதுலையுமே சரி அந்த அளவுக்கு வந்து அவர் தெரியப்படல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் கொலாயடி சண்டை தோத்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி டெய்லி நாளுக்கு நாள் சண்டை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது பிக் பாஸ் ஓபன் பண்ணி ப்ரோமோ போட்டாலே அங்க வந்து சண்டை நடக்கிற காட்சிகள் மட்டும் தான் காட்டிட்டு இருக்காங்க. மற்றபடி ட்விஸ்டாவும் எதுவும் இல்ல. சுவாரஸ்யமா டாஸ்க் பண்ற மாதிரியும் காட்டுறது கிடையாது. டாஸ்க்னு சொன்னாலும் சண்டை தான் போடுறாங்க. நார்மலா இருந்தாலுமே சண்டை தான் போடுறாங்க. வரக்கூடிய நாட்கள்லயுமே வந்து ஒரு சில பேரை வச்சுதான் கண்டென்ட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து பார்வதி வந்து விட்டு கொடுக்காம கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க. நான் இப்படிதான் இருக்கேன்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுல வந்து சுபிக்ஷா ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி சுபிக்ஷா அவங்களோட பிளேவை வந்து கரெக்டா பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ட்ரிகர் மூலமா வந்து மத்தவங்களை வெறுப்பேத்தி அவங்க பிளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதுல குட்டையை குழப்பறது வந்து ரம்யாஜோ வந்து என்னன்னா அட்டென்ஷனுக்காக மத்தவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. பட் வந்து அவங்களோட பண்ற செயல்பாடுகள் அவ்வளவா பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம். மத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இதுல வந்து வேற இன்னொருத்தர் சொல்லணும்னா சபரியோட பிளே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதாவது அவர் ப்ரோமோல வரல, சண்டைக்கு போகல அப்படின்னா கூட அமைதியா இருந்து அவர் வந்து கரெக்டா பிளே பண்றாரு. அவருக்குமே கொஞ்சம் வரக்கூடிய நாட்கள்ல அவருக்குமே சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து ஆதிரை, நந்தினி இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் அட்டென்ஷனுக்காக நிறைய பண்றாங்க. ஆதிரை வந்து கண்டிப்பா ப்ரோமோக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரைக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய இருந்தாங்க. ஆனா 2-3 நாட்கள்லயே தெரிஞ்சிடுச்சு அவங்க வந்து அட்டென்ஷனுக்காக நிறைய பண்றாங்க. அதனால ஆதிரை வந்து திட்டி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்களே தவிர சப்போர்ட்டா நிறைய பேர் போடுறது கிடையாது. இன்னொரு விஷயம் முதல்ல இருந்தே சொல்ற மாதிரி தான் பிஆர் டீம் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் ஆதிரை வந்து நிறைய வெளியே தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அவங்க வந்து பிளான் பண்ணி தான் உள்ள போயிருக்காங்க. சண்டை போட்டா மட்டும்தான் உள்ள இருக்க முடியும். நம்ம வந்து வெளியே தெரிய முடியும் அப்படிங்கறத ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாருக்கூடயுமே சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. வியானா வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் வந்து அவங்க கியூட்டா பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ரசிகர்கள் வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் அந்த அளவுக்கு ஒரு கடந்த 2 நாட்களா தெரிஞ்சாங்க. பட் 3வது நாட்கள்ல அவங்க சரியா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி பார்த்தோம்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு யாருமே ஈடுபாடு காட்டல அப்படின்னு சொல்லலாம். பிரவீன் மட்டும்தான் எல்லாரு கூடயும் ஃபைட் பண்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. மற்றபடி கலையரசன், விக்ரம்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் வெளியே தெரியவும் இல்லை. மற்றபடி ஃபுல் எபிசோட் பார்த்தாலுமே அவங்களோட ஈடுபாடு பங்கு அப்படிங்கிறது தெரியல. சொல்ல போனா ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் அவங்க வந்து தெரிய வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்ருதீன் வந்து கொஞ்சம் சண்டை போடுறாரு, அதனால அவர் தெரிகிறாரு. சபரியை பொறுத்த வரைக்கும் அவர் அமைதியா இருக்காரு. அவரோட டாஸ்க பண்றாரு. அதனால உள்ள இருக்கவங்களுக்கும் பிடிச்சமான நபரா இருக்கிறாரு. வெளியே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்குமே பிடிச்சமான நபரா சபரி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு திவாகருக்குமே சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அதே மாதிரி திவாகர் வந்து வெளியே போயிட்டா ஷோ கண்டிப்பா நல்லா இருக்காது. ஏன்னா அவர் இருக்கிறதுனால மட்டும்தான் காமெடியாவும் இருக்கு, ஃபன்னாவும் இருக்கு, சோகமாவும் இருக்கு. ஏன்னா அவரை வந்து வச்சு செய்யறது பார்க்கும்போது கொஞ்சம் சோகமா இருந்தாலுமே பட் அவர் இருக்கிறது தான் என்டர்டைன்மெண்டா இருக்கு. அதனால அவர் வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாளர்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க. இப்படி இருக்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல எப்படிலாம் டிஃப்ரெண்டா மாற போகுது. அதாவது எப்பவுமே வந்து என்னன்னா தொடக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு வாரத்துக்கு வந்து யாரையும் பத்தி நிறைய தெரியாது. பட் ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் ஒரு 2 நாட்கள்லயே யார் யார் எப்படி பிளே பண்றாங்க அப்படிங்கிறது வந்த உடனே தெரிஞ்சிருச்சு. இது மூலமா வந்து அடுத்தடுத்த வாரங்களையுமே
பிக் பாஸ் வீட்ல வந்து சண்டைக்கு வந்து பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வரக்கூடிய முதல் வாரத்துல நம்மளுடைய விஜய் சேதுபதி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, யாருக்காவது திட்ட போறாரா, இவங்க பண்ணது தப்புன்னு சொல்ல போறாங்களா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த தண்ணி பிரச்சனைக்கு காரணமான நம்மளுடைய கம்ருதீன் அப்புறம் சபரி இவங்க 2 பேருக்கும் விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்ல போறாரு, அதாவது அவங்கள குறை சொல்ல போறாரா இல்லனா எல்லாரையுமே வந்து குறை சொல்ல போறாரான்னு தெரியல. அதாவது பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, அது சபரிக்கும் கம்ருதீனுக்கும் மட்டும் பொறுப்பு கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சேர்ந்த பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது மத்தவங்க வந்து யாருமே காது வாங்கிக்கல. காதுல வாங்கிக்காம என்ன சொன்னாங்க அப்படின்னா, கம்ருதீன் சபரி பண்ணது மட்டும் தான் தப்புன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதோ தண்ணிக்கு வந்து தேவையில்லாத மாதிரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதை சுட்டிக்காட்டி பேசுவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம பார்வதி வந்து வேலை பார்க்காம இருந்தாங்க இல்லையா, அதாவது சுபிக்ஷா வியானா சொன்னதுனால நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிவுக்கு வந்தாங்க. அது மூலமா பார்வதியை கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா அடுத்த கட்டமா எடுத்துட்டு போக போறாரு, யாரு வந்து எலிமினேட் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம்னா முதல் வீக்ல வந்து யாருமே எலிமினேட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த சீசன்ல வந்து எலிமினேட் பண்ண போறாங்களாங்கிறது தெரியல. பட் இதை பொறுத்து தான் பார்க்கணும். எலிமினேட் பண்ண போறாங்களா இல்லட்டா ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா விட்டுருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.